Lord. Praise the Lord. நேர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நேர்களே, உங்க எல்லாவையும் இந்த ஆழமான தேடலுக்கு நாங்க அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை ஆழமா பேச போறோம். ஆமா, ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. கண்டிப்பா. ஆனா அந்த ஆழமான கருத்துக்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இதயங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த இனிய நாளுக்காகவும் உமது பேரன்புக்காகவும் நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் தியானிக்க போகும் இந்த வாசகம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகம் மனித தர்க்கங்களையெல்லாம் தாண்டிய உம்முடைய மாபெரும் அன்பையும் எந்த நம்பிக்கையோ இல்லாத ஒரு நிலையில உம்மீது நாங்க வைக்க வேண்டிய முழுமையான விசுவாசத்தையும் எங்களுக்கு கற்றுத்தருது. உண்மைதான் ஆண்டவரே. தாவீது அரசருக்கு நீர் அளித்த அந்த மாபெரும் வாக்குறுதிய பல தலைமுறைகள் தாண்டி ஒரு சாதாரண தச்சு தொழிலாளருடைய புனித யோசேப்பு வழியாக நிறைவேற்றிய உமது பிரமாணிக்கத்திற்காக, உமது மாறாத அன்புக்காக உம்மை போற்றுகிறோம். ஆமாந்தவரே. உமது உண்மை வானை போல் உறுதியானது என்பதை இந்த வாசகம் வழியாக எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி. ஆமேன். இந்த இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். இவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கவும், இதன் வழியாக உம்முடைய வார்த்தை இவர்களுடைய இருதயங்களில் ஆழமாக பதியவும் உதவி செய்யும். இவர்களுடைய குடும்பங்களில் உள்ள கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், அந்த போராட்டங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர். உம்முடைய மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை இவர்கள் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிக்கிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில முழுமையா படியணும் ஆண்டவரே. அவங்க உள்ளத்தில் இருக்கிற இருள்கள் எல்லாம் அகலணும், காயங்கள் ஆறணும்னு நாங்க உம்மை மன்றாடுறோம். எந்த சூழ்நிலையில அவங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இறைவனின் மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை ஒவ்வொருத்தர் மீதும் தடையின்றி பொழியப்படணும்னு நாங்க உருக்கமா கேட்கிறோம். கண்டிப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவங்களுக்கு கிடைக்கணும். எங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி இல்லாததை இருக்கச் செய்யும் உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புவீராக. குறிப்பாக அன்பரசு கோகிலா தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம். 13 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அவர்கள் மீது தயை கூர்ந்து உமது கிருபையை அருளும். குடும்பங்கள் மற்றும் தலைவர்களுக்காக அவர்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து உமது திட்டத்தை நம்பி ஏற்குமாறு ஜெபிக்கிறோம். ஆமென். உமது கிருபை அருள். இறை மக்களும் சமூகங்களும் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நடக்கவும், திருச்சபை உமது உடன்படிக்கையின் நிறைவான கிறிஸ்துவில் மகிழவும் ஜெபிக்கிறோம். எங்களது ஊழியத்தின் வழியாக பலரும் உமது வாக்குறுதிகளில் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் பெற மன்றாடுகிறோம். உண்மைதான் ஆண்டவரே. மேலும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கங்களுக்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். நேயர்களே, உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அலச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு இளைஞர் இருக்கான். அவன் வாழ்க்கையில எல்லாமே சரியா செஞ்சிட்டு இருக்கான், எந்த தவறுமே செய்யல. ஆனா திடீர்னு சுத்தி இருக்கிற எல்லாராலும் அவன் ரொம்ப மோசமா, முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுறான். எல்லாரும் அவனை ஒரு துரோகியா பாக்குறாங்க. அடப்பாவமே, இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாச்சு. ஆமா, அவனுக்குள்ள பெரிய போராட்டம். இயல்பாகவே நமக்கு என்ன தோணும்? நான் தப்பு பண்ணலன்னு ஊரை கூட்டி சத்தம் போட்டு நியாயம் கேட்கலாமா, எனக்கான நியாயத்தை வாதாடி பெறலாமா அப்படிங்கிற உந்துதல் தான் வரும். கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான போராட்டம். ஏன்னா மனிதர்களாகிய நம்மோட முதல் உள்ளுணர்வே தற்காப்பு தான். கரெக்ட். யாராவது நம்ம மேல ஒரு பழிய போட்டா உடனே சத்தம் போட்டு ஆதாரங்களை காட்டி நம்மை நிரூபிக்க தான் நினைப்போம். அதுதான் மனித லாஜிக். நிகச்சரி. ஆனா அந்த இளைஞன் என்ன செஞ்சான் தெரியுமா? மனித லாஜிக்க ஓரம் கட்டிட்டு முழுமையா தன்னை இறைவனிடம் ஒப்படைச்சிட்டு அமைதியா எந்த சப்தமும் இல்லாம யாரையும் பழிவாங்காம ஒரு முடிவு எடுக்கிறான். ஓ, எந்த விளக்கமும் அவன் கொடுக்கலையா? இல்ல, எந்த விளக்கமும் அவன் கொடுக்கல. கொஞ்ச காலத்துல எதிர்பாராத விதமாக இறைவன் அந்த பிரச்சனைய வியக்கத்தக்க வகையில மாற்றி அந்த இளைஞனை எல்லார் முன்னாடியும் உயர்த்துகிறார். ரொம்ப அருமையான ஸ்டோரி இது. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மாபெரும் புனிதரின் வாழ்க்கையோட அவருடைய உளவியல் போராட்டத்தோட அப்படியே ஒத்து போகுது. ஆமா. இன்று மார்ச் 19
நாம் அனைவரும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுற புனித யோசேப்பு பேர் விழா. அதான் இன்றைய இந்த ஆழமான உரையாடலின் மைய நோக்கமே மனிதர்களாகிய நம்முடைய தற்காப்பு லாஜிக்குக்கும் இறைவனின் ஆச்சரியமான லாஜிக்குக்கும் உள்ள அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை ஆழமாக புரிந்து கொள்வதுதான். அதுக்கு நாம என்னென்ன ஆதாரங்களை இன்னைக்கு பார்க்க போறோம்? முக்கியமா 2 சாமுவேல் நூல், அப்புறம் ரோமையர் திருமுகம், மத்தேயு நற்செய்தி, திருப்பாடல்கள் 89 மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மிக ஆழமான சில சிந்தனைகள். வாவ், இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? ஆமா, இவை அனைத்தையும் இணைத்து மனித லாஜிக் முற்றிலும் தோற்று போகும் இக்கட்டான சூழ்நிலைகளில் எப்படி விசுவாசத்தோடு செயல்படுவது அப்படிங்கிற அந்த சூட்சுமத்தை தான் நாம இன்னைக்கு உடைத்து பார்க்க போறோம். சூப்பர். சரி, இந்த மனித லாஜிக் பத்தி பேசும்போது எனக்கு 2 சாமுவேல் நூல்ல வர ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஞாபகம் வருது. நம்ம லாஜிக் படி கடவுளுக்கு நம்ம ஏதாவது பெருசா செஞ்சா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைப்போம் இல்லையா? ஆமா, அதுதானே நம்மளோட பொதுவான எண்ணம். தாவீது அரசருக்கும் அப்படிதான் தோணுச்சு. இப்போ தாவீது அரசர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலைமையில இருக்காரு. சுத்தி இருந்த எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. தனக்காக விலை உயர்ந்த கேதுரு மரங்களால ஒரு பெரிய அரண்மனையை கட்டிக்கிட்டாரு. ஆமா, அவர் நல்ல செட்டில் ஆயிட்டாரு. ரைட். ஆனா அவர் மனசுல ஒரு உறுத்தல். நான் இவ்ளோ பெரிய அரண்மனையில சொகுச வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனா ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை ஒரு சாதாரண கூடாரத்துல இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அதனால ஆண்டவருக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. நாத்தான் அப்படிங்கிற இறைவாக்கினர் கிட்ட இத சொல்றாரு. நாத்தானும் முதல்ல ஓ நல்ல காரியம் தானே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவர் நாத்தான் கிட்ட பேசி ஒரு மாபெரும் செய்திய தாவீதுக்கு கொடுக்கிறார். நாத்தான் மூலியமா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் குடி புகுவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு முக்கியமான வாக்குறுதியை தர்றாரு. அந்த வாக்குறுதி என்ன? உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறகு உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. தாவீதுக்கு இருந்த ஆசை ரொம்ப நியாயமான ஒண்ணுதானே. ஆண்டவருக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டணும்னு நினைக்கிறது ஒரு தப்பான விஷயமா? ஏன் கடவுள் அதை வேணான்னு தடுத்து நிறுத்துறாரு? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. நீங்க கேக்குறது 100% நியாயமான சந்தேகம். இத நம்ம புரிஞ்சுக்க அந்த காலத்து வரலாற்று பின்னணியை கொஞ்சம் பார்க்கணும். பண்டைய காலத்துல அரசர்கள் பெரிய பெரிய கோவில்கள் கட்டுறது அவங்களுடைய சொந்த பலத்தையும் அதிகாரத்தையும் காட்டிக்கிற ஒரு அடையாளமா இருந்தது. ஓ, அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த அரசன் எவ்வளவு பெரிய கோவிலை கட்டியிருக்கான் பாரு அப்படின்னு பேர் வாங்குறதுக்காகவே கட்டுவாங்க. நான் கடவுளுக்கே வீடு கட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு நுட்பமான பெருமை அதுல மறைஞ்சிருக்கும். ஆனா இஸ்ரேலின் ஆண்டவர் அப்படி மனிதர்கள் கட்டுற ஒரு பெட்டிக்குள்ள அடங்குறவரோ செங்கல் கட்டடங்களை நம்பி இருக்கிறவரோ கிடையாது. ரைட். அப்போ கடவுள் என்ன சொல்ல வராரு? கடவுள் தாவீது கிட்ட என்ன சொல்றாருன்னா, தாவீதே, நீ எனக்கு வீடு கட்ட தேவையில்லை, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டித்தர போறேன் அப்படின்னு சொல்றாரு. நாம் பல நேரங்கள்ல கடவுளுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். நான் ஆண்டவருக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு நாமே பெரிய பிளான்களை போட்டுக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருப்போம். ஆமா, நாம நிறைய திட்டங்கள் போடுவோம். ஆனா கடவுள், நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நான் உனக்காக செய்றேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் நாம திருவிவிலியத்தோட மூல மொழியான எபிரேய மொழியிலே இத பார்க்கணும். இந்த வாசகத்துல ஒரு அற்புதமான வார்த்தை விளையாட்டு நடந்திருக்கு. ஆண்டவர் தாவீது கிட்ட பேசும்போது கோவில் அல்லது வீடு அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாரு இல்லையா? அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில பைத் அப்படின்னு பேரு. பைத் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பைத் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு, செங்கலாலோ கல்லாலோ கட்டப்படுற பௌதிக கட்டடம். 2வது அர்த்தம் என்னன்னா, ஒரு குலம், ஒரு குடும்பம் அல்லது ஒரு அரச பரம்பரை. ஓஹோ, அப்போ தாவீது ஆண்டவரிடம் நான் உமக்கு ஒரு பைத், அதாவது செங்கல் கட்டடம் கட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லும் போது அதே வார்த்தையை பயன்படுத்தி, இல்ல தாவீதே, நான் உனக்கு ஒரு பைத், அதாவது என்றென்றும் அழியாத ஒரு அரச வம்சத்தை உருவாக்கி தரப்போறேன் அப்படின்னு சொல்றார். மிக சரி. தாவீது ஒரு நினைவு சின்னத்தை கட்ட நினைச்சார். ஆனா கடவுள் பல தலைமுறைகளை தாண்டி நிக்க போற ஒரு மாபெரும் பாரம்பரியத்தை உருவாக்க திட்டமிட்டார். இது மனிதர்களாகிய நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. இத நான் இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைல் கூட கனெக்ட் பண்ணி பாக்குறேன். உங்களுக்கும் இது புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம நிறைய பிளான் பண்றோம். பிசினஸ்ல இப்படி பண்ணணும், கெரியர்ல இந்த இடத்தை அடையணும், குடும்பத்துக்காக இதெல்லாம் செய்யணும்னு நிறைய திட்டங்கள். கண்டிப்பா
நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம திட்டங்கள் பாதிலே நின்னுடும் அல்லது எதிர்பாராத தடைகள் வரும். உடனே நம்ம ரொம்ப ஏமாற்றம் அடைறோம். கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பைத் கான்செப்ட் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்முடைய சிறிய திட்டங்களை இறைவன் தடுத்து நிறுத்தும் போதே அவர் நம்ம மேல கோபமா இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. மாறாக அவர் நமக்காக மிகப்பெரிய நிலை வாழ்வுக்கான ஏதோ ஒரு மாபெரும் திட்டத்தை வச்சிருக்கார் அப்படிங்கறதா உண்மை. நம்ம செங்கல் வீட்டை பத்தி யோசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப அழகா சொன்னீங்க. இறைவனின் பார்வைக்கும் மனிதனின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சரி, இப்போ ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிற அந்த வாக்குறுதியோட அடுத்த பகுதியை பார்ப்போம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. 13 மற்றும் 14வது வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, எனது பேருக்காக கோவில் கட்டி எழுப்புபவன் அவனே, அவனது அரசை நான் என்றென்றும் நிலைநிறுத்துவேன், நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்கதான் எனக்கு ஒரு லாஜிக் கிடைக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சந்தேகம் கண்டிப்பா வரலாம். எனது பெயருக்காக கோவில் கட்டி எழுப்புபவன் அவனே அப்படிங்கறத படிக்கும்போது அது தாவீதுக்கு பிறகு வந்தா அவருடைய மகன் ஷாலமோனை குறிக்குதுன்னு தான் நாம நினைப்போம். ஏன்னா ஷாலமோன் தான் எருசலேம்ல அந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்டினாரு. ஆமா, வெளிப்படையா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனது அரசை நான் என்றென்றும் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு. சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா ஷாலமோனோட அரசு என்றென்றும் நிலைக்கலையே. ஷாலமோன் இறந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் நாடு இரண்டாக பிரிஞ்சது. அப்புறம் பாபிலோனியர்கள் வந்து எருசலேம் கோவிலை இடிச்சு தரைமட்டமாக்குனாங்க. தாவீதின் அரியணையும் காலியாகி போச்சு. அப்போ கடவுளோட இந்த வாக்குறுதி ஃபெயில் ஆயிடுச்சா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல நாம திருவிவிலிய பார்வைய கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இறைவனின் வாக்குறுதிகள் பல நேரங்கள்ல 2 நிலைகள்ல நிறைவேறும். 2 நிலைகள்னா? ஒன்னு உடனடி அல்லது குறுகிய கால நிறைவேற்றம், இன்னொன்னு நீண்ட கால முழுமையான நிறைவேற்றம். வரலாற்றுப்படி பார்த்தா சாலமோன் கட்டடத்தை கட்டினாரு, சில காலத்துக்கு அமைதியான ஆட்சி அமைத்தார். ஆனா என்றென்றும் நிலைத்திருக்கும் அரசு சாலமோனையோ அல்லது எந்த ஒரு சாதாரண மனித அரசனையோ குறிக்கவில்லை. அது மனித குலத்தின் மீட்பரான இயேசு கிறிஸ்துவை மட்டுமே முழுமையாக குறிக்கிறது. அவர்தான் தாவீதின் வழித்தோன்றலாக வந்து எக்காலத்துக்கும் அழியாத ஆன்மீக சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். ஓ, அப்போ மனித அரசர்கள் தோற்று போனாலும் கடவுளோட திட்டம் தோற்று போகல. அது ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா நிறைவேறிக்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 14வது வசனத்துல ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியே நடந்திருக்கு. நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கடவுள் அவங்க எப்படி பார்த்தாங்க? சினாய் மலையில இடி மின்னலோட பேசின ஒரு மாபெரும் சக்தி, எங்களை வழிநடத்துகிற ஒரு பயங்கரமான போர் வீரர், மேகத்தூணிலும் நெருப்புத்தூணிலும் வழிகாட்டுகிற ஒரு தூரத்து தெய்வம், இப்படித்தான் பார்த்தாங்க. ஒரு விதமான பயம் கலந்த மரியாதை தான் அவங்களுக்கு இருந்தது. ஆமா, கரெக்ட். கடவுள்னாலே தண்டனை கொடுப்பாரு, நாம தப்பு பண்ண கோவப்படுவாரு அப்படிங்கிற இமேஜ் தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல அதிகமா இருக்கும். ஆனா இங்க முதல் முறையாக ஒரு குடும்ப உறவை, அதாவது தந்தை மகன் உறவை இறைவன் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெறும் எஜமான் அல்ல, அவர் ஒரு அப்பா அப்படிங்கிற அந்த நெருக்கத்தை இங்கதான் நம்ம முழுமையா பார்க்க தொடங்குறோம். இது எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூகத்துல பல பேர் தனிமையில வாடுறாங்க. நீங்களும் இதை உணர்ந்திருக்கலாம். என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, எனக்குன்னு யாரும் இல்லையேன்னு ஏங்குறாங்க. சில நேரங்கள்ல சொந்த குடும்பத்திலே நாம புறக்கணிக்கப்படுறோம். உண்மைதான், நிறைய பேர் இந்த வழியை அனுபவிக்கிறாங்க. ஆனா இந்த வாசகம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, இந்த பிரபஞ்சத்தையே படைத்த இறைவன் உங்களை ஒரு தூரத்துல இருக்கிற வேலையாளராக பார்க்கல. அவர் உங்களுடைய அப்பா. அவர் உங்களுக்கு ஒரு அன்பான தந்தையாக இருக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை தாண்டி நான் உனக்கு தந்தையாக இருப்பேன், நீ எனக்கு மகனாக இருப்பாய், நீ எனக்கு மகளாக இருப்பாய் அப்படிங்கிற அந்த மாறாத வாக்குறுதியை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமா, அந்த உறவு தான் கிறிஸ்துவத்தின் மையமே. சரி, இப்போ நாம இந்த வாசகத்தோட கிளைமேக்ஸ்க்கு வருவோம். 16வது வசனத்துல ஆண்டவர் தாவீதிடம் சொல்றாரு, உன் குடும்பமும் உன் அரசும் என் முன்னிலையில் என்றென்றும் உறுதியாய் இருக்கும், உன் அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த இந்த உரையாடல் சுமார் கிமு 1000வது வருஷத்துல நடந்தது. ஆனா இன்னைக்கு நாம கொண்டாடுறது புனித யோசேப்பு பெருவிழா. இவங்க 2 பேருக்கும் இடையில 1000 வருஷம் கேப் இருக்கு. ஆமா, பெரிய இடைவெளி தான். அதோட மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து தூய ஆவியால் கருவானவர். அவர் இறைமகன்.
புனித யோசேப்பு இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தைதான், உயிரியல் ரீதியான தந்தை கிடையாது. அப்படி இருக்கும்போது யூதர்களுடைய சட்டப்படி ஒரு வளர்ப்பு மகன் எப்படி தாவீதின் அரியணைக்கு உரிமை கொண்டாட முடியும்? இந்த இறைவாக்கு எப்படி யோசேப்பு வழியாக நிறைவேறியது? ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதுக்கு பதில் சொல்லணும்னா நம்ம யூதர்களுடைய தத்தெடுப்பு சட்டங்களையும் அவங்களோட பாரம்பரியத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யூத சட்டப்படி ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு பெயர் வைத்து அவரை தன் மகனாக ஏற்றுக்கொண்டால் அந்த குழந்தை அந்த தந்தையின் முழுமையான சட்டப்பூர்வ வாரிசாக மாறிவிடும். அப்படியா? அதாவது லீகல் வாரிசு ஆயிருவாங்க. ஆமா, அந்த குழந்தைக்கு தந்தையுடைய குலம் பரம்பரை எல்லாமே சட்டபூர்வமா வந்துடும். புனித யோசேப்பு தாவீது அரசரின் நேர் வழி வந்தவர். அன்னை மரியாவுக்கு கணவராக இருக்கும்போது இயேசுவுக்கு அவர் பெயர் வைத்து தன் சட்டபூர்வமான மகனாக ஏற்றுக்கொள்கிறார். வாவ்! அப்போ இயேசு தெய்வீக ரீதியில இறைமகன், ஆனா உலகத்தின் சட்டப்படி யோசேப்பின் வழியாக அவர் தாவீதின் குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை பெறாரு. மிகச்சரி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி, இடையில எவ்வளவோ போர்கள், பாபிலோனிய நாடு கடத்தப்படுதல், பல அரசர்களின் வீழ்ச்சி, தாவீதின் அரியணையே ரோமானியர்களுடைய கட்டுப்பாட்டுல போன அந்த இருண்ட காலம், இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சாதாரண கிராமத்துல சத்தமே இல்லாம தச்சு வேலை செஞ்சுகிட்டு இருந்த ஒரு சாதாரண மனிதரான புனித யோசேப்பு வழியாக அந்த மாபெரும் வாக்குறுதியை இறைவன் நிறைவேற்றுகிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, புனித யோசேப்பின் அமைதி. அமைதியா? நீங்க எதை மீன் பண்றீங்க? திருவிவிலியத்துல புனித யோசேப்பு பேசியதாக ஒரு வாழ்த்தை கூட பதிவு செய்யப்படல. அவர் தூக்கத்துல கனவு காண்பார், எழுந்திருப்பார், ஆண்டவருடைய தூதர் சொன்னபடி அப்படியே செய்வார். அன்னை மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்வதிலும் சரி, நள்ளிரவில் எகிப்துக்கு தப்பிச் செல்வதிலும் சரி, மீண்டும் நாசரேத்துக்கு திரும்புவதிலும் சரி, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த புகாரும் அவர் சொல்லல. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம வாழ்ற நவீன உலகத்துல நாம எல்லாம் ஓவர் ஷேரிங் கலாச்சாரத்துல இருக்கோம். சமூக வலைதளங்கள்ல நாம எதை செஞ்சாலும் உடனே அது உலகத்துக்கு சொல்லணும், மற்றவர்களோட பாராட்ட வாங்கணும்னு துடிக்கிறோம். நம்ம மேல சின்னதா ஒரு விமர்சனம் வந்தா கூட பக்கம் பக்கமா நியாயம் பேசி நம்மள நாமே தற்காத்துக்க போராடுறோம். ஆமா, நாம எப்பவும் நம்ம தரப்பு நியாயத்தை நிரூபிக்கவே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா யோசேப்பு அன்னை மரியா கர்ப்பமாக இருந்தப்போ அவர் மேல எவ்வளவோ விமர்சனங்கள் வந்திருக்கும், எவ்வளவு அவமானங்கள் அவர் சந்திச்சிருப்பார். ஆனா அவர் யாரை நோக்கியும் தன்னை நிரூபிக்க முயற்சி செய்யல. அவர் கடவுளுக்கு முன்னாடி மட்டும் அமைதியா உண்மையா இருந்தார். அதுதான் யோசேப்பின் மிகப்பெரிய பலம். அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இறைவனின் திட்டம் நிறைவேறுவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த அமைதியான கீழ்ப்படிதல் தான் தாவீதின் அரசு என்றென்றும் நிலைநிறுத்தப்பட ஒரு மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்தது. நாம எல்லாரும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கிற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஜெபம் செஞ்சா நாளைக்கே என் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறோம். ஆனா இறைவனோட வாக்குறுதிகள் சில சமயம் நம்முடைய குறுகிய கால கணக்குகளுக்குள்ள அடங்காது. அது தலைமுறைகளை தாண்டி நிறைவேறும். அப்போ நம்முடைய வாழ்வின் இருண்ட நேரங்கள்ல, நமக்கு எதுவுமே புரியாத நேரங்கள்ல ஏன் கடவுள் என்னை இந்த நிலைமையில வச்சிருக்காருன்னு நாம புலம்புறப்போ, யோசேப்ப போல அமைதியாவும் உண்மையாவும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா நம்மள அறியாமலேயே இறைவனின் மாபெரும் மீட்பு திட்டத்துல நாமும் ஒரு முக்கியமான கருவியா மாறுவோம்னு சொல்றீங்க. உறுதியாக இறைவன் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி 1000 ஆண்டுகள் கழித்து எப்படி நிறைவேறியதோ அதே போல இன்று இறைவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்காக கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளும் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு தேவை யோசேப்பை போன்ற ஆழமான விசுவாசம் மற்றும் அமைதியான கீழ்ப்படிதல். எவ்வளவு பெரிய உண்மை! இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டிக்கொண்டிருக்கும் வீடு என்ன? உலக புகழுக்காகவும் மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் வெறும் செங்கல் கற்களாலான ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தாவீது அரசர் மற்றும் புனித யோசேப்பை போல உங்களது அன்பு, தியாகம், அமைதியான கீழ்ப்படிதல் மற்றும் இறை நம்பிக்கையின் வழியாக பல தலைமுறைகளை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு ஆழமான ஆன்மீக பாரம்பரியத்தை கட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? கட்டிடங்கள் இடிந்து போகலாம், ஆனால் நீங்கள் விட்டு செல்லும் விசுவாசத்தின் பாரம்பரியம் என்றென்றும் நிலைத்திருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. இது கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம். திருப்பாடல்கள் 89ல இதற்கான விடை ரொம்ப தெளிவா இருக்கு. நிச்சயமா
திருப்பாடல்கள் அப்படிங்கறதே மனிதர்களோட உணர்வுகளையும் இறைவனோட பிரசன்னத்தையும் இணைக்கிற ஒரு அற்புதமான பாலம். அதுலயும் இந்த 89வது திருப்பாடல் ஒரு விசேஷமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஆமா, அது வெறும் ஒரு பாடல் இல்லையா? கரெக்ட். இது வெறும் பாடல் இல்ல, இது ஒரு மாபெரும் வரலாற்று ஆவணம்னு சொல்லலாம். அப்படியா? சரி, நாம அந்த வாசகத்துக்குள்ளே நேரா போயிடலாம். திருப்பாடல்கள் 89 வசனங்கள் 1 மற்றும் 2ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு: ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், உமது உண்மை வானை போல் உறுதியானது அப்படின்னு வருது. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அன்பு, உண்மை, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம ரொம்ப சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அன்பை ஒரு தற்காலிகமான உணர்ச்சியா மாத்திட்டோம். உண்மைதான். உண்மையும் அப்படிதான். இன்னைக்கு ஒருத்தருக்கு சரியா படுறது நாளைக்கு தப்பா படுது. ஆனா இந்த வாசகம் ஆண்டவரோட உண்மை வானை போல் உறுதியானது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுதே. நம்ம காலத்துல நாம பாக்குற அன்புக்கும் இந்த வாசகம் சொல்ற அன்புக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம பயன்படுத்துற அன்புங்கிற வார்த்தை பல நேரங்கள்ல ரொம்ப மேலோட்டமானதா, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியதா இருக்கு. அது ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கொஞ்ச நாள்ல உறிஞ்சு வந்துரும். ஆமா, நிலைக்காது. ஆனா திருவிவிலியத்துல, குறிப்பா பழைய ஏற்பாட்டு பின்னணியில வர்ற பேரன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. எப்ரேய மொழியில இத ஹெசட் அப்படின்னு சொல்வாங்க. ஓ, ஹெசட். ஆமா, இது வெறும் ஒரு உணர்ச்சி கிடையாது. இது ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில அமைந்த மாறாத உறுதியான நிலைப்பாடு. அதாவது ஒரு கட்டடத்தை தாங்கி நிக்கிற அஸ்திவாரம் மாதிரி. நீ என்ன செஞ்சாலும் சரி, சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு இறைவன் கொடுக்கிற வாக்குறுதி அது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அஸ்திவாரம் மாதிரி தாங்கி நிற்கும், வானம் மாதிரி உறுதியா இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு இது எப்படி புரியும்? புரியுது உங்க கேள்வி. ஒருத்தர் தொடர்ச்சியா தோல்விகளை சந்திக்கிறார், இல்ல ஒரு பெரிய இழப்புல இருக்காருன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இருட்டான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த வானை போல் உறுதியானது அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆறுதலை தர முடியும்? கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த உவமை சும்மா ஒரு தத்துவமா தோணலாம். ஆனா உண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்ரேய மொழியில யமுனா அப்படின்னு பேரு. யமுனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட உண்மையான அர்த்தம் நம்பகத்தன்மை. இப்ப அந்த வானம் உபமையே எடுத்துக்கோங்க. வானம் எப்பவாவது மறைஞ்சு போமா? இல்ல, மறையாது. இன்னைக்கு கடுமையான புயல் அடிக்கலாம், கருமேகங்கள் மொத்த வானத்தையும் மறைக்கலாம். அந்த இருட்டுல நிக்கிற ஒருத்தருக்கு வானமே அழிஞ்சு போச்சுன்னு தோணலாம். ஆனா அந்த மேகங்களுக்கு பின்னாடி வானம் எப்பவும் உறுதியா நிலையா இருந்துகிட்டு தான் இருக்கு. மேகம் விலகும் போதுதான் அது மறுபடியும் கண்ணுக்கு தெரியும். வாவ், ரொம்ப அழகான விளக்கம். ஆண்டவரோட அன்பும் அப்படிதான். உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற புயல் அடிக்கும் போது கடவுள் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவரோட பேரன்பு அந்த வானம் மாதிரி எப்பவும் உங்களை சூழ்ந்துதான் இருக்கு. அந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. மேகங்கள் நம்ம பார்வையை மறைக்கலாமே தவிர வானத்தை அழிக்க முடியாது. அதே போல நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றப்போ நம்ம சூழ்நிலைகள் கடவுளோட அன்பை மறைக்கலாமே தவிர அந்த அன்பை இல்லாம பண்ணிட முடியாது. கண்டிப்பா. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்போதாவது எல்லாமே கைமீறி போய்விட்டதாக தோன்றி இருக்கிறதா? நிறைய பேருக்கு அப்படி தோணி இருக்கும். எந்த பக்கமும் வழியே இல்ல, நம்பினவங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு நீங்க கலங்கி நிக்கிற அந்த நேரத்துல தான் ஆண்டவரின் உண்மை வானை போல் உங்களை சூழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மனுஷங்க உங்களை ஏமாற்றலாம், ஆனா ஆண்டவர் தலைமுறைதோறும் தன் பேரன்பை கைவிடுவதில்லை. அது ஒரு பெரிய ஆறுதல். சரி, கடவுளோட இந்த மாறாத அன்பு எப்படி வரலாற்றுல நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு அடுத்த பகுதிக்குள்ள போய் பார்க்கலாம். வசனங்கள் 3, 4 மற்றும் பல்லவிக்கு வரலாம். சரி. இங்க வாசகம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி நகருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரவை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் அப்படின்னு. ஆமா, தாவீதின் உடன்படிக்கை. இதோட பல்லவி 36ல பாத்தீங்கன்னா அவனது வழிமரவு என்றென்றும் நிலைத்திருக்கும்னு வருது. இத நினைச்சா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அகில உலகத்தையும் படைச்ச கடவுள் தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது ஒரு பெரிய அரண்மனையையோ ஒரு பெரிய ராஜாவையும் தேர்ந்தெடுக்கல, ஒரு சாதாரண தச்சனை தேர்ந்தெடுக்கிறார். உண்மைதான்.
ஆண்டவரின் வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற பல்லவி ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு சொல்லுது. கடவுள் திரைக்கு பின்னால் நமக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை ரொம்ப நேர்த்தியா வகுத்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்மளோட டைம்லைன் வேற, கடவுளோட டைம்லைன் வேற. நம்ம கண்ணுக்கு கொஞ்ச நேரத்துல நடக்கிற விஷயங்கள் தான் தெரியுது. ஆமா, ஆனா கடவுளோட பார்வை ரொம்ப பெருசு. அந்த காத்திருப்பு காலத்துல புனித யோசேப்பு மாதிரி நாமும் பொறுமையாவும் முணுமுணுக்காமலும் இருக்கணும். மிகச் சரியான பார்வை. நம்மளோட சின்ன சின்ன கீழ்ப்படிதல்கள் தான் கடவுளோட பெரிய திட்டத்தை நிறைவேற்றுற கருவிகள். சரி, அப்படியே இந்த திருப்பாடலோட கடைசி பகுதிக்கு வரலாம். வரலாற்று பின்னணியிலிருந்து இப்போ ஒரு தனிப்பட்ட மிக நெருக்கமான ஆன்மீக உறவுக்கு பயணிக்க போறோம். வசனங்கள் 26 மற்றும் 28. ஆமா, நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அப்புறம் 28வது வசனம் சொல்லுது, அவன் மீது கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன், அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அப்படின்னு. இதுல ஒரு பெரிய ஆழம் இருக்கு. எனக்கு இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. பண்டைய காலத்துல கடவுள்னா மனிதர்களை தண்டிக்கும் ஒரு பயங்கரமான சக்தி அப்படின்னு தான் பல மதங்கள்ல நம்பினாங்க. ஆனா அகிலத்தையும் படைத்த ஒரு மாபெரும் சக்தியை பார்த்து இவ்வளவு உரிமையோட அப்பா என் பாறை அப்படின்னு கூப்பிடுவது எவ்வளவு பெரிய சுதந்திரம். இது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்துல கடவுளை தந்தைன்னு கூப்பிடுறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். மற்ற தேசங்கள்ல கடவுளை திருப்திப்படுத்த பலி கொடுக்கணும், பயந்து நடுங்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஆமா, ஒரு விதமான பயம் எப்பவும் இருக்கும். ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தன்னை ஒரு தகப்பனாக வெளிப்படுத்துறாரு. இந்த திருப்பாடல் அந்த தனிப்பட்ட மிக நெருக்கமான உறவை நமக்கு கத்து கொடுக்குது. அதுல முக்கியமா அந்த பாறை அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. ஆமா, ஏன் பாறை, ஏன் மரம் என்றோ நதி என்றோ சொல்லல? ஏன்னா யூதேயா பகுதியில இருக்கிற பாலைவன நிலப்பரப்பு நீங்க புரிஞ்சுக்கணும். பாலைவனத்துல திடீர்னு வெள்ளம் வரும், இல்லைன்னா சுட்டெரிக்கும் வெயில் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு பெரிய பாறை மட்டும்தான் வெள்ளத்துல அடிச்சுட்டு போகாம நிலையா நிக்கும். ஓ, அது ஒரு பாதுகாப்பான புகலிடம். கரெக்ட். அதே போல அந்த பாறையோட நிழல் தான் வெயிலிருந்து காப்பாத்தும். பாறை அப்படிங்கிறது அசைக்க முடியாத பாதுகாப்பின் அடையாளம். புயலோ மழையோ எது வந்தாலும் அது அசையாது. இந்த பாறை அப்படிங்கிற ஊமைய புனித யோசேப்போட வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலாம்? அவர் எப்படி குடும்பத்துக்கு பாறையா இருந்தார்? ரொம்ப ஆழமான தொடர்பு இது. குழந்தை பிறந்த உடனே ஏரோது அரசன் அந்த குழந்தைய கொல்ல தேடுறான். நள்ளிரவுல எகிப்துக்கு தப்பி ஓடணும் தேவதூதர் சொல்றார். எகிப்துங்கிறது பக்கத்து ஊர் கிடையாது, பல 100 கிலோமீட்டர் கடந்து போக வேண்டிய ஆபத்தான பயணம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அது. ஒரு குடும்ப தலைவனா முன்னாடி நின்னு அன்னை மரியாவையும் குழந்தை இயேசுவையும் பாதுகாத்த ஒரு தூணாக, ஒரு பாறையாக யோசேப்பு நின்றார். ஒரு சாதாரண மனிதரால, எந்த பின்னணியும் இல்லாத ஒரு தச்சரால எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை பயமில்லாம சுமக்க முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது? ஏன் யோசேப்புக்கே ஆண்கவர் தான் மீட்பின் பாறையாயிருந்தார். தான் நிக்கிற அடித்தளம் வெறும் மணல் கிடையாது, அது கடவுள் அப்படிங்கிற அசைக்க முடியாத பாறை மேல இருக்குன்னு அவருக்கு தெரியும். வாவ், கடவுள் மேல இருந்த நம்பிக்கை அந்த பாறை மேல நின்னுக்கிட்டுதான் அவர் தான் குடும்பத்துக்கு ஒரு பாறையா மாறினார். தனக்கு கிடைக்கிற பலத்தை தன் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தினார். ரொம்ப அற்புதமான விளக்கம். தன்னை தாங்கும் பாறை கடவுள்தான் அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அவரை எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள வச்சது. இது இன்னைக்கு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். நிச்சயமா இது இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு நேரடி சவால். இன்னைக்கு நீங்க எதிர்கொள்ளும் பொருளாதார பிரச்சனையோ, உடல் நலக்குறைவோ, அல்லது வேலை இழப்போ, இல்ல குடும்பத்துல இருக்கிற மன அழுத்தமோ எதுவாக இருந்தாலும் உங்களால நிமிர்ந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி நீர் என் பாறை என்று சொல்ல முடியுமா? அதுதான் முக்கியமான கேள்வி. உங்க இருட்டான சூழ்நிலையிலையும் கடவுளை நம்ப முடியுமா? அப்படி சொல்ல முடிஞ்சா உங்களை சுத்தி எந்த புயல் அடிச்சாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தாலும் நீங்க அசைய மாட்டீங்க. ஆமா, ஏன்னா ஆண்டவரின் பேரன்பு மாறாதது. நம்ம சூழ்நிலைகள் மாறலாம், நம்ம வீட்டுல இருக்கிற வசதிகள் மாறலாம், நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் மாறலாம், ஏன் நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள் கூட மாறலாம். ஆனா கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பேரன்பும் உடன்படிக்கையும் எப்பவும் மாறவே மாறாது. கண்டிப்பா மாறாது. இதுதான் திருப்பாடல்கள் 89 நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குறுதி. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் என் அப்பா என் பாறை என்னை தாங்கி பிடிப்பார் நம்ம நம்பணும். மிகச்சரி. இன்னைக்கு நாம பார்த்த திருப்பாடல்கள் 89 கடவுளோட பேரன்பு, தாவீதின் வழிமரபு, புனித யோசேப்போட விசுவாசம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்திருக்கு. புனித யோசேப்பு ஒரு சாதாரண தச்சர் தான்.
உலக பார்வையில அவர் ஒரு பெரிய ராஜாவோ அறிஞரோ கிடையாது. அவர் ஒரு புத்தகமும் எழுதல, எந்த போர்லயும் போய் சண்டை போடல. ஆனால் அவர் ஆண்டவரின் உடன்படிக்கையை முழுமையாக நம்பியதால் நிலைவாழ்வுக்கான மாபெரும் மீட்பின் வரலாற்றில் அவர் ஒரு முக்கிய பங்காற்றினார். உண்மைதான். அவர் சத்தமே இல்லாம தன் அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே கடவுளுக்கு கீழ்ப்படிந்த காரியங்கள் இன்னைக்கு உலகத்தையே மீட்கிற ஒரு திட்டமா மாறிடுச்சு. உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்கள் அன்றாட சாதாரண வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரின் பேரன்பில் நிலைத்திருந்தால் அவர் உங்கள் வழியாக எந்த புதிய வரலாற்றை எழுதப் போகிறார் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப ஆழமான கேள்வி இது. உங்களுடைய சிறிய கீழ்ப்படிதல் உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ நாளை ஒரு மாபெரும் மாற்றத்துக்கு காரணமாக இருக்கலாம். உங்களோட சாதாரண வாழ்க்கைக்குள்ள கடவுளோட ஒரு அசாதாரணமான திட்டம் மறைஞ்சிருக்கு. எவ்வளவு ஆழமான சிந்திக்க தூண்டும் வார்த்தைகள். இறைவனோட கைகள்ல நம்ம முழுமையா ஒப்படைக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் காவியமா மாற்றுவார் அப்படிங்கிறது உண்மையிலே சிலர்ப்பா இருக்கு. ஆமா, நிச்சயமா. இந்த இடத்துல தாவீதின் குலம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியிலிருந்து அந்த வாக்குறுதிக்கே ஆணி வயிறான ஒரு மாபெரும் மனிதரை நோக்கி போகலான்னு நினைக்கிறேன். நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம், அவரை பத்தி தானே சொல்றீங்க? ஆமாம். ரோமியர் திருமுகம் 4ஆம் அதிகாரத்துல புனித பவுல் ஆபிரகாமின் விசுவாசத்தை பத்தி ரொம்ப ஆழமா விளக்குறாரு. நேயர்களே, உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த வாசகம் ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வரலாற்று பதிவு மட்டும் கிடையாது. அப்ப வேற என்ன? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்புவதுன்னு தெரியாம நீங்க நிக்கிற நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு நேரடியா பதில் தரப்போற உயிருள்ள வார்த்தைகள் இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த வாசகத்தோட ஆரம்பத்திலேயே திருச்சட்டம் மற்றும் நம்பிக்கை, அதாவது லா அண்ட் ஃபெய்த், இது ரெண்டுக்கும் இடையேயான ஒரு பெரிய போராட்டத்தை திருத்தூதர் பவுல் முன்வைக்கிறாரு. ஆமா, அந்த 13வது வசனத்துல அவர் அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் உலகமே சொந்தமாகும் அப்படிங்கிற வாக்குறுதி அவர் திருச்சட்டத்தை கடைபிடிச்சதால் கிடைக்கல, மாறாக நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் கிடைச்சது அப்படின்னு பவுல் வாதிடுறாரு. ஆமா. ஆனா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் முரண்பாடா தோணலையா? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா கேளுங்க. அதாவது, நாம மனிதர்கள் இயல்பாவே விதிகளை ரொம்ப நேசிக்கிறவங்க இல்லையா? காலையில இத்தனை மணிக்கு எழணும், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், நோன்பு இருக்கணும், இந்த திருச்சட்டங்களை சரியா பின்பற்றினா இறைவனோட ஆசீர்வாதத்தை நம்ம உழைப்பால அப்படியே சம்பாதித்து விடலாம் தானே நாம நினைக்கிறோம். அதுதான் மனிதர்களுடைய இயல்பான மனநிலை. விதிகளை பின்பற்றினா பிரதிபலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே உலக நியதி. அப்புறம் ஏன் பவுல் விதிகளை விட நம்பிக்கைக்கு இவ்ளோ பெரிய முன்னுரிமை தர்றாரு? இது ரொம்பவே ஒரு ஆழமான கேள்வி. அதாவது மனித மனவியலே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நான் உழைத்தேன், அதனால எனக்கு ஊதியம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு பரிமாற்ற முறை, ஒரு டிரான்சாக்ஷனல் மெத்தட், அதுதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதா தோணுது. ஆமா, அது ஒரு செக்யூரிட்டி கொடுக்குது நமக்கு. திருச்சட்டம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டு கருவி தோல. நாம விதிகளை சரியா பின்பற்ற வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன், நான் தகுதியானவன் அப்படிங்கிற ஒரு போலி திருப்தி நமக்கு கிடைக்குது. ஓ, அப்போ அது போலி திருப்தியா? ஆமா, ஏன்னா பவுல் இந்த மனநிலையை தான் சுக்குநூறா உடைக்கிறாரு. திருச்சட்டம் அப்படிங்கிறது நாம எவ்வளவு பலவீனமானவங்க, நம்மால முழுமையா எந்த விதியையும் 100% பின்பற்ற முடியாது அப்படிங்கறத காட்டுற ஒரு கண்ணாடி மட்டும்தான். கண்ணாடி அழுக்கு காட்டும். கரெக்ட். ஒரு கண்ணாடியால முகத்துல உள்ள அழுக்க காட்ட முடியுமே தவிர அதை துடைக்க முடியாது, சரியா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் வாக்குறுதி அவர் ஏதோ பல விதிகளை சரியா பின்பற்றினாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட கூலி கிடையாது. அப்புறம் எப்படி அது அவருக்கு கிடைச்சது? 16ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அது கடவுளோட அருள் செயலால், அதாவது அவரோட கருணையால முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. ஓஹோ. விதிகள்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமா இருக்கும். யதார்த்தத்துல யாராலையும் வாழ்நாள் முழுவதும் எந்த தவறுமே செய்யாம திருச்சட்டங்களை பின்பற்றவே முடியாது. ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது அப்படி அல்ல. ஆமா, நம்பிக்கை எல்லாருக்கும் பொதுவானது தானே. சரியா சொன்னீங்க. அது ஆபிரகாமின் வழி வந்த அனைவருக்கும் சாத்தியம். அதாவது திருச்சட்டத்திற்கு உட்பட்ட யூதர்களுக்கு மட்டும் இல்லாம எந்த பின்புலத்திலிருந்து வந்தாலும் ஆபிரகாமை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் அது சாத்தியம். இத சற்று நிதானமா யோசிச்சு பார்த்தா நம்ம சொந்த உழைப்பால சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எவ்வளவு பெரிய சுமை அப்படிங்கிறது நல்லா புரியுது. கண்டிப்பா அது பெரிய சுமைதான்.
இன்னைக்கு நவீன உலகத்துல வாழ்ற நாம எல்லாவற்றையும் உழைச்சுதான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஓட்டத்திலேயே இருக்கோம். ஒரு நிறுவனத்துல பதவி உயர்வு வேணும்னா கடுமையா உழைக்கணும், சமூகத்துல மரியாதை வேணும்னா நிறைய சம்பாதிக்கணும். உலகத்தின் பார்வையும் அதுதான். ஆமா, இதே அர்க்கத்தை நாம ஆண்டவர்கிட்டயும் கொண்டு போயிடுறோம். நான் இத்தனை நாள் நோன்பு இருந்தேன், இவ்ளோ காணிக்கை கொடுத்தேன், அதனால கடவுள் எனக்கு இதை தர கடமைப்பட்டிருக்காரு அப்படின்னு நாமளே ஒரு கணக்கு போட்டுக்கிறோம். அது ரொம்ப தவறான ஒரு கணக்கு. உண்மைதான். ஆனா பவுல் சொல்றத பார்த்தா நாம எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சிருந்தாலும் நம்முடைய சொந்த தகுதியை நம்பாம இறைவனோட அன்பின் மீது நாம வைக்கிற அந்த முழுமையான நம்பிக்கையே நம்மை அவருக்கு ஏற்புடையவர்களா மாற்றுது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடுதலையை தர்ற செய்தியா இருக்கு. அந்த விடுதலையை நாம முழுமையா புரிஞ்சிக்க அருள் செயல் எப்படி செயல்படுது அப்படிங்கறத நாம நவீன காலத்து உதாரணத்தோட பொருத்தி பார்க்கலாம். சொல்லுங்க, ஒரு மாடர்ன் உதாரணம் கொடுத்தா நேயர்களுக்கும் ஈஸியா புரியும். இப்போ உங்க கையில இருக்கிற திறன்பேசியில, அதாவது ஸ்மார்ட் போன்ல ஒரு பெரிய மென்பொருள் புதுப்பிப்பு, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வருதுன்னு வச்சுப்போம். அந்த மென்பொருளை நீங்களோ நானும் எழுதமே இல்ல. ஆமா, நமக்கு அந்த கோடிங் எல்லாம் தெரியாது. அதுல உள்ள லட்சக்கணக்கான நிரல்களை எழுத நமக்கு அறிவும் இல்ல, அதை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு பணமும் நம்மகிட்ட இல்ல. ஆனா அந்த மென்பொருளை உருவாக்கின நிறுவனம் அதை முற்றிலும் இலவசமா உங்களுக்கு அனுப்புது. ஓ, இலவசமாவா? ஆமா, உங்க திறன்பேசியில உள்ள பழுதுகளை சரி செஞ்சு அதை மிக சிறப்பா செயல்பட வைக்க அந்த புதுப்பிப்பு ரொம்ப அவசியம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்றுக்கொள், அதாவது ஆக்செப்ட் அப்படிங்கிற ஒரு பொத்தானை அழுத்துறது மட்டும்தான். ரொம்ப அருமையான உதாரணம். திருச்சட்டம் அப்படிங்கிறது அந்த மென்பொருளை நீங்களே சொந்தமா எழுத முயற்சி செய்யறது போல அது சாத்தியமற்றது. ஆனா அருள் செயல் அப்படிங்கிறது இறைவன் இலவசமா தர்றது. அந்த ஏற்றுக்கொள் அப்படிங்கிற பொத்தானை அழுத்துறது தான் நம்முடைய நம்பிக்கை. வாவ், இந்த தெளிவு மிக முக்கியமானது. சரி, இந்த நம்பிக்கையை நாம யார் மீது வைக்கிறோம், அவர் எத்தகையவர் அப்படிங்கிறது அடுத்த கட்டமா வாசகத்துல விரியுது. ஆமா, 17ஆம் வசனத்துல அது வருது. இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் அப்படின்னு வாசகம் ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்யுது. இல்லாததை இருக்கச் செய்யும் வல்லமை. இது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான வரி மட்டும் அல்ல, இதன் பின்னாடி உள்ள செயல்பாட்டு முறையை நாம ஆழமா பார்க்கணும். கண்டிப்பா அது எப்படி நடக்குதுன்னு நாம சிந்திக்கணும். உலகத்துல உள்ள ஒரு தச்சரோ அல்லது சிற்பியோ தன்னிடம் இருக்கிற மரத்தையோ கல்லையோ வச்சு ஒரு புதிய பொருளை உருவாக்குவார் இல்லையா? ஆமா, அவங்களுக்கு மூலப்பொருள் கட்டாயமா தேவை. ஆனா கடவுளோட படைப்பு அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. எவ்வித மூலப்பொருளுமே இல்லாத சூனியத்திலிருந்து, அதாவது ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து வெறும் வார்த்தையால மாபெரும் பிரபஞ்சத்தையே இருக்க செய்தவர் அவரு. அந்த வல்லமை ரொம்ப பிரம்மாண்டமானது. அதத்தான் இல்லாததை இருக்க செய்யும் வல்லமை அப்படின்னு வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த வல்லமையை நாம இன்றைய பெருவிழாவின் நாயகரான புனித யோசேப்பு மற்றும் அன்னை மரியா ஆகியோரின் வாழ்வோடு இணைத்து பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய சவால் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விளங்கும். ஆமா, அவங்க சந்தித்த சவால் ரொம்ப பெருசு. புனித யோசேப்போட சூழ்நிலை சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. அவர் அன்னை மரியாவுக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாரு. அவங்க சேர்ந்து வாழும் முன்பே அன்னை மரியா கருவுற்றிருப்பது அவருக்கு தெரிய வருது. அந்த சமூகத்தின் திருச்சட்டத்தின் படி அது மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றம். நினைத்து பார்க்கவே நெஞ்சு பிசையுது. யோசேப்போட கண்கள் முன்பாக விரிந்த யதார்த்தம் என்ன? அவருடைய எதிர்காலம் அழிந்து போச்சு. அவருடைய குடும்பத்தின் மானம் இறந்து விட்டது. மனித அறிவுக்கு இது முற்றிலும் சாத்தியமற்ற, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு இருண்ட சூழ்நிலை. எந்த ஒரு ஆணும் உடனடியா எடுக்கக்கூடிய முடிவு மரியாவை விலக்கி வைக்கிறது தான் இல்லையா? ஆமா, யோசேப்பும் அதைத்தான் செய்ய நினைச்சாரு. ஏன்னா அவரு திருச்சட்டத்தின்படி நேர்மையானவர். ஆனா மனித தர்க்கங்கள் எங்க முடியுதோ அங்கேதான் இறைவனின் செயல் தொடங்குது. கரெக்ட். மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிற இறைவனின் வார்த்தை அவருக்கு வருது. யோசேப்பு எதிர்கொண்ட அந்த உளவியல் போராட்டத்தை நாம ஒரு நிமிஷம் நினைத்து பார்க்கணும். ஊர் மக்களோட கேலி பேச்சுகள், உறவினர்களின் புறக்கணிப்பு என அனைத்தையுமே அவர் சந்திக்கணும். சமூகத்தின் பார்வையில அந்த உறவு இருந்து போன ஒண்ணு. ஆமா, முற்றிலும் இறந்து போன நிலைதான் அது. ஆனா யோசேப்பு தங்களை சுற்றி நடக்கிற இந்த மனித தர்க்கங்களை நம்பல. மாறாக இறந்தவர்களை வாழ்விப்பவரும் சமூகத்தால் இல்லாதது அப்படின்னு கணக்கிடப்பட்ட ஒன்றிலிருந்து உலகத்தின் மீட்பரையே இருக்க செய்ய கூடியவருமாகிய இறைவனின் வார்த்தையை அவர் முழுமையா நம்பினாரு. எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க அது. அவர் தன் சமூக அந்தஸ்தை விட இறைவனின் வார்த்தைக்கே முதலிடம் கொடுத்தாரு. அதுதான் அவருடைய விசுவாசத்தோட உச்சக்கட்டம். நேர்களே, இன்னைக்கு நீங்க சந்திக்கிற உங்க சொந்த வாழ்க்கை போராட்டங்களோட இது ஒப்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் இறந்து போன நிலையில இருக்கு?
ஒருவேளை அது பல வருடங்களாக பேசியும் தீர்க்க முடியாதபடி முற்றிலுமாக முறிந்து போன ஒரு கணவன் மனைவி உறவாக கூட இருக்கலாம். ஆமா, அல்லது எவ்வளவு முதலீடு செஞ்சும் மீண்டும் எழவே முடியாதுன்னு முடங்கி போன உங்க வியாபாரமா இருக்கலாம். ஒருபோதும் அடைக்கவே முடியாது அப்படின்னு உங்களை அச்சுறுத்தும் மலை போன்ற கடனா இருக்கலாம். அல்லது மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட உங்க உடல்நிலையா கூட இருக்கலாம். கண்டிப்பா மனித கண்களுக்கும் மருத்துவ மற்றும் பொருளாதார அறிவியலுக்கும் இது ஒரு இறந்து போன சூழ்நிலை தான். அதற்கான எந்த மூலப்பொருளும் உங்க கையில இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இல்லாததை இருக்க செய்யும் அல்லமை கொண்ட இறைவனால உங்க இருண்ட சூழ்நிலைக்குள் ஒரு புதிய வழிய, ஒரு புதிய வாழ்வை முற்றிலும் புதிதாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியா நம்புங்க. அவர் பழையதை சரி செய்பவர் மட்டுமல்ல, முற்றிலும் புதியதை உருவாக்குபவர். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு வலுவான கேள்வியை எழுப்ப விரும்புறேன். கேளுங்க, ஆழமான கேள்விகள் தான் விடைய தரும். எந்த ஒரு சாதகமான சூழ்நிலையும் இல்லாதப்போ கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புறது இன்றைய நவீன உலகத்துல உண்மையை ஏற்க மறுக்கும் ஒரு முட்டாள்தனமான குருட்டு நம்பிக்கை ஆகாதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வாதம். உளவியல்ல இத டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, அதாவது நச்சுத்தன்மையான ஒரு நேர்மறை எண்ணம் அப்படின்னு கடுமையா விமர்சிப்பாங்க. கண்முன் தெரிகிற யதார்த்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்க்காம போலியா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தப்பிச்சு ஓடுறது. ஆமா, நிறைய பேர் அப்படி பண்றாங்க. ஆபிரஹாமோட நம்பிக்கையும் யோசேப்போட நம்பிக்கையும் அத்தகைய ஒரு குருட்டு நம்பிக்கை தானா? என் வீட்ல பசியால குழந்தைங்க அழும்போது என் வங்கி இருப்புல ₹1 கூட இல்லாதப்போ இல்லாததை இருக்க செய்வார் அப்படின்னு நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா அது எப்படி பிரச்சனையை தீர்க்கும்? இது யதார்த்தத்திலிருந்து தப்பித்து ஓடுற ஒரு மாயை இல்லையா? இது மிக ஆழமான, அதே சமயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எழக்கூடிய மிக நியாயமான ஒரு கேள்வி. ஆபிரஹாமோட நம்பிக்கைக்கும் நீங்க குறிப்பிடுற அந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கைக்கும் அடிப்படையில மிக பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அது? குருட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது தனக்கு முன்னால இருக்கிற ஆபத்தையோ அல்லது தடையையோ இல்லன்னு மறுக்கிறது. தனக்கு ஒரு நோய் இருப்பதை ஒப்புக்கொள்ளாம நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு போலியா சொல்றது. ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யல. வாசகத்துல அதுக்கு ஆதாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. வாசகத்தின்படி எதிர்நோக்க இடமில்லாத போதும் தோன்றி அவர் எதிர்நோக்கினார். தனக்கு 100 வயது ஆகிடுச்சு, தான் உடல் செத்து போன்ற நிலையை அடைந்து விட்டது, தான் மனைவி சாராளின் கருப்பையும் உயிரற்ற நிலையில இருக்கு அப்படிங்கிற மனித யதார்த்தத்தை அவர் மிக தெளிவா உணர்ந்திருந்தார். அவர் யதார்த்தத்தை மறுக்கலையா? இல்லவே இல்ல. அவர் உண்மையை மறைக்கவோ அதிலிருந்து தப்பி ஓடவோ எந்த முயற்சியும் செய்யல. தன் பலவீனமான சூழ்நிலைய அவர் ரொம்ப உற்று நோக்கினார். ஆனா அந்த பலவீனமான சூழ்நிலையை உற்று நோக்கியும் அவர் எப்படி நம்பிக்கையை இழக்காம இருந்தாரு? அது எப்படி சாத்தியம்? அங்கதான் விசுவாசத்தோட தர்க்கம், லாஜிக் ஆஃப் ஃபேத் செயல்படுது. ஆபிரகாம் தன் உடலோட செத்து போன நிலையையும் உற்று நோக்கினாரு. அதே வேளையில உன் வழிமரபினர் எண்ணற்றவரா இருப்பர் அப்படின்னு வாக்குறுதி அளித்த இறைவனையும் அவர் உற்று நோக்கினாரு. ரெண்டையும் பார்த்தாரா? ஆமா, இந்த 2 உண்மைகளையும் தராசுல வச்சு எடை போட்டாரு. ஒரு பக்கம் உலகளாவிய மருத்துவ யதார்த்தம், மறுபக்கம் அனைத்தையும் கடந்த உயர்ந்த உண்மை, ஹையர் ரியாலிட்டி, அதாவது இறைவனின் வார்த்தை. ரொம்ப ஆழமான சிந்தனை. இந்த 2ல இறைவனின் வார்த்தையே மிகவும் வலிமையானது, அது இயற்கை விதிகளையுமே மாற்றி அமைக்கக்கூடியது அப்படின்னு அவர் ஆழமா நம்பினாரு. அவர் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லல, மாறாக தன் பிரச்சனையை விட தன் கடவுள் பெரியவர்னு நம்பினாரு. அப்படியானால் என் பிரச்சனை உண்மைதான், என் கடன் உண்மைதான், என் நோய் உண்மைதான், ஆனால் இந்த உலக யதார்த்தங்களை விட என் கடவுளின் வல்லமை அப்படிங்கிற உயர்ந்த உண்மை வலிமையானது அப்படின்னு நம்புறது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, தத்துவார்த்தமா இது ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா நடைமுறையில இந்த உயர்ந்த உண்மையை நம்புவது எப்படி என் வீட்டு வாடகையை கட்டும், எப்படி என் கடனை அடைக்கும்? இது வெறும் மன அமைதிக்கான ஒரு தந்திரம் மட்டும் தானா? இது வெறும் தந்திரம் கிடையாது. இதுதான் உங்கள் செயல்பாட்டின் அடித்தளத்தையே மாற்ற ஒரு பெரிய கருவி. நீங்க கடனிலோ அல்லது பெரிய பிரச்சனையிலோ இருக்கும்போது உங்க மனித அறிவு பயத்தை மட்டுமே தூண்டும். ஆமா, பயம் வந்தா கை கால் ஓடாது. பயத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் எப்போதுமே தவறானவையாக, குழப்பமானவையாகத்தான் இருக்கும். நீங்க இருளை மட்டுமே உற்று நோக்குனா அந்த இருள் உங்களை அப்படியே முடக்கி போட்டுரும். ஆனா இல்லாததை இருக்கச் செய்யும் இறைவன் என்னோடு இருக்காரு அப்படிங்கிற அந்த உயர்ந்த உண்மையை நீங்க முழுமையா நம்பும்போது உங்க உள்ளத்துல ஒரு ஆழமான அமைதி பறக்குது. அந்த அமைதி என்ன செய்யும்? அந்த அமைதி சூழ்நிலையை தெளிவா பகுத்தறியும் ஞானத்தை உங்களுக்கு தருது.
இறைவன் நேரடியா வானத்திலிருந்து பணத்தை கொட்டாம இருக்கலாம், ஆனா இருண்ட சூழ்நிலைக்குள் நீங்க இதுவரை பார்க்க தவறிய ஒரு புதிய வழிய, ஒரு புதிய தொழில் வாய்ப்பை அல்லது உங்களுக்கு உதவக்கூடிய சரியான மனிதர்களை கண்டறியும் தூண்டுதல தூய ஆவியானவர் உங்களுக்கு வழங்குவார். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. விசுவாசம் அப்படிங்கிறது மாயாஜாலம் கிடையாது. அது பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான மன வலிமையையும் இறைவனின் நேரடி வழிகாட்டுதலையும் பெற்றுத்தரும் ஒரு திறவுகோல். இப்போ மிக தெளிவா புரியுது. விசுவாசம் அப்படிங்கிறது பிரச்சனையிலிருந்து ஓடுறது கிடையாது, மாறாக இறைவனின் அதிகாரத்தின் கீழ் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துறது. 100% உண்மை. இதனாலேதான் வாசகம் மிக ஆழமா பதிவு செய்யுது. அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். தன் சூழ்நிலையோட சாத்தியமற்ற தன்மையை பார்த்தும் அதைவிட கடவுளின் வார்த்தை உண்மையானது அப்படின்னு பற்றி கொண்ட அந்த செயல் அவரை கடவுளுக்கு முன் நீதியுள்ளவராக மாற்றுச்சு. புனித யோசேப்பும் இதைத்தான் செஞ்சாரு. ஆமா, எந்த ஒரு தர்க்க ரீதியான விளக்கமும் இல்லாத நிலையிலும் சமூகத்தின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் மீறி அவர் கடவுளின் தூதர் கூறிய வார்த்தையை தயங்காம நம்பி அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார். அதோட விளைவாக மனித குலத்தின் மீட்பரையே வளர்க்கும் மாபெரும் பாக்கியத்தை பெற்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! நேயர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை பாருங்க. நம்முடைய தகுதியோ, நம்முடைய வங்கி இருப்போ, நம்முடைய தற்போதைய சூழ்நிலையோ நம் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கிடையாது. நாம எந்த இறைவனை நம்புறோம், அவர் மீது நாம வைக்கும் ஆழமான நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆமா, விசுவாசம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு உணர்வல்ல, அது அறிவுபூர்வமான ஒரு முடிவு. அது காரியர்களுக்குள் கையில் இருக்கிற திருவிவிலிய வார்த்தை அப்படிங்கிற ஒளிய நம்பி எடுத்து வைக்கப்படும் ஒரு உறுதியான அடி. ஆமென். அப்ரஹாமை போலவும் புனித யோசேப்பை போலவும் அந்த முதல் அடியை நம்ம கொஞ்சம் கூட தயங்காம எடுத்து வைக்கும் போது இல்லாததை இருக்க செய்யும் ஆண்டவர் நம் வாழ்வில் புதிய பாதைகளை உருவாக்குவார். நம்முடைய பலவீனங்களை அவருடைய அருள் செயல் நிரப்பும். மிக ஆழமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேடல் இது. கடவுள் இல்லாததை இருக்க செய்கிறார் அப்படின்னு வாசகம் மிக தெளிவா சொல்லுது. ஆமா, அதுதான் இன்றைய மைய கருத்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறீங்க? எனக்கிட்ட நிம்மதி இல்லையே, பணம் இல்லையே, உறவுகளில் அன்பு இல்லையே அப்படின்னு அந்த இல்லாத குறைகளை மட்டுமே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருளில் உறைந்து நிக்கிறீங்களா? அல்லது உங்க அந்த இருண்ட சூழ்நிலைக்குள் ஒளியையும் புதிய வாழ்வையும் கொண்டு வரும் வல்லமை படைத்த ஆண்டவரின் வார்த்தைகளை உற்று நோக்கிறீங்களா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். குருட்டு நம்பிக்கை என்பது யதார்த்தத்தை மறுப்பது. ஆனால் உண்மையான விசுவாசம் என்பது யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த யதார்த்தத்திற்கும் மேலான இறைவனின் வல்லமையில் முழுமையாக சாய்வது. கரெக்ட். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை. இந்த அதீத விசுவாசம் ஒரு சாதாரண மனிதனின் அன்றாட வாழ்வியல் நெருக்கடியில எப்படி செயல்பட்டது அப்படிங்கறத தான் நம்ம மத்தேயு நற்செய்தியில பார்க்கிறோம். இங்கதான் நம்ம புனித யோசேப்புடைய வாழ்க்கைக்குள்ள நுழைறோம் இல்லையா? மத்தேயு 1ஆம் அதிகாரம். இந்த நிகழ்வை நாம மேலோட்டமா வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனா இதோட ஆழமான பின்னணிய கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா. வசனங்கள் 16 மற்றும் 18 நாம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. அந்த வாசகம் நமக்கு என்ன சொல்லுது? அதாவது புனித யோசேப்புக்கும் அன்னை மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா அவங்க கூடி வாழும் முன்பே அன்னை மரியா கருவுற்றிருப்பது தெரிய வருது. இது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நேயர்களே, உங்களை நீங்களே இந்த இடத்துல வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப சரியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. எதிர்காலத்தை பத்தி நிறைய கனவுகளோட இருக்கீங்க. ஆமா. திடீர்னு ஒரு செய்தி வந்து உங்க திட்டங்கள் எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அதிர்ச்சியை உங்களால ஈஸியா தாங்கிக்க முடியுமா? அது கண்டிப்பா தாங்க முடியாத ஒரு வழிதான். இது முழுசா புரிஞ்சுக்க நாம முதல் நூற்றாண்டு யூத சமூக கட்டமைப்புக்குள்ள கொஞ்சம் போகணும். அதாவது அந்த காலத்து கல்யாண முறைகளை பத்தி சொல்றீங்களா? ஆமா. இன்னைக்கு காலத்துல நடக்கிற நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது ஒரு மோதிரம் மாத்திரத்தோட முடிஞ்சிடுது. ஒத்து வரலன்னா ஈஸியா பிரிஞ்சிடுவாங்க. ஆனா அந்த காலத்துல திருமண ஒப்பந்தம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓ, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயமா? ஆமா, அது கிட்டத்தட்ட சட்டபூர்வமான திருமணத்துக்கு சமம். ஒப்பந்தம் முடிஞ்சாலே அவங்க கணவன் மனைவி அப்படின்னு தான் கருதப்படுவாங்க. இருங்க, அப்போ அவங்க ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சிருவாங்களா? இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. ஒப்பந்தம் முடிஞ்சாலும் ஒன்னா ஒரே வீட்டுல இணைந்து வாழ குறைஞ்சது 1 வருஷமா ஆகும். ஓஹோ. அந்த 1 வருஷ காத்திருப்பு காலத்துலதான் இந்த செய்தி புனித யோசேப்புக்கு வருது. அப்படியானால்
தன்னோட வாழ தொடங்காத தன் மனைவி வேறொருவரால் கருவுற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அவருக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தந்திருக்கும். நிச்சயமா. அதோட அந்த காலத்துல நாசரேத் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கிராமம். அங்க எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். இப்படி ஒரு செய்தி பரவினா அது எவ்வளவு பெரிய சமூக அவமானம். நீங்க கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. அது வெறும் அவமானம் மட்டும் கிடையாது. மோசேயின் சட்டப்படி திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு நிலையில கண்டுபிடிக்கப்பட்டா அது விபச்சாரமா கருதப்படும். ஐயோ, அதுக்கு தண்டனை என்ன? அவளை ஊர் மக்கள் முன்னாடி இழுத்துட்டு வந்து கல்லெறிந்து கொல்லணும். இதுதான் அன்றைய சட்டம். இப்போ யோசிச்சு பாருங்க, புனித யோசேப்பு தன் வாழ்க்கையை எவ்வளவு அழகா பிளான் பண்ணிருப்பாரு. அவர் ஒரு நல்ல தொழிலாளி, நேர்மையான மனுஷன். ஆனா இப்போ சமூகத்தின் பார்வையில ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க நிக்கிறாரு. ஆனா அன்னை மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அப்படிங்கிற இறைவனோட மாபெரும் திட்டம் நமக்கு தெரியும். மத்திய நற்செய்தியாளர் சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும். ஆனா அந்த நொடியில நின்னுட்டு இருந்த ஒரு சாதாரண மனிதனான புனித யோசேப்புக்கு அது எப்படி தெரியும்? அதுவும் சரிதான். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. வசனம் 19 கொஞ்சம் கவனிங்க. சொல்லுங்க. அங்க புனித யோசேப்பு ஒரு நேர்மையானவர் என்பதால் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. ஆமா, இது எனக்கு புரியல. நேர்மையானவர் அப்படின்னா சட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறவர் தானே. மோசேயின் சட்டம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. கரெக்ட். அப்போ சட்டம் கல்லெறிந்து கொல்ல சொல்லுது அப்படின்னா அந்த சட்டத்தை மீறி ரகசியமா விலகிவிட நினைத்தவரை திருவிவினியும் எப்படி நேர்மையாளர் அப்படின்னு புகழ முடியும்? சட்டத்தை மீறிபவர் எப்படி நேர்மையாளர் ஆவாரு? இது இறைவனுக்கே எதிரானது இல்லையா? மிக அருமையான ஆழமான கேள்வி இது. இந்த இடத்துலதான் நேர்மை அப்படிங்கிறதுக்கான திருவிவிலியத்தின் உண்மையான அர்த்தத்தை நம்ம தேடணும். அதாவது நம்ம புரிதல்ல ஏதோ தப்பு இருக்கா? ஆமா, நம்ம பல நேரங்கள்ல சட்டத்தை ஏந்திரத்தனமா பின்பற்றுவதுதான் நேர்மைன்னு தப்பா நினைக்கிறோம். ஆனா மூல மொழியான எபிரேய மொழியில இத சடிக் அப்படின்னும் கிரேக்கத்துல டிகாயோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சடிக், டிகாயோஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நேர்மை அப்படிங்கிறது வெறும் சட்ட புத்தகம் கிடையாது. அது இறைவனோட குணத்தை பிரதிபலிப்பது. ஓ, இறைவனின் குணமா? ஆமா, இறைவன் நீதியுள்ளவர். ஆனா அதே சமயம் அவர் எல்லையற்ற இரக்கம் கொண்டவர். ஒரு சட்டத்தோட நோக்கம் மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதும் மனித மாண்பை காப்பதுமே தவிர மனிதர்களை கண்மூடித்தனமா அழிக்கிறது கிடையாது. அப்படியானா புனித யோசேப்பு சட்டத்தை விட இரக்கத்தை பெரிதா பார்த்தார் அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா. அவருக்கு தெரியும் தான் சட்டத்தின்படி நின்னா அன்னை மரியாவின் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு அவங்க கொடூரமாக கொல்லப்படுவாங்கன்னு. அவரு கோபப்பட்டிருக்கலாம்ல. நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஆற்றாம இருந்திருக்கலாமே. கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா தன் சொந்த கௌரவத்தையும் ஊர் மக்களோட விமர்சனத்தையும் விட இன்னொரு உயிரோட பாதுகாப்புக்கும் அந்த பெண்ணின் மாண்புக்கும் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதாவது பழி என் மீதே இருக்கட்டும் அப்படி நினைச்சாரா? ஆமா, நான் விலகி போறேன், நான் ஒரு கோழன் ஊர் மக்கள் என்ன சிரிச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு உயிர் என் கண்முன்னே பலியாக கூடாது அப்படின்னு அவர் முடிவெடுத்தாரு. இது ரொம்ப பெரிய தியாகம். அதான் உண்மை. இரக்கமில்லாத சட்டம் வெறும் கொடுங்கோன்மை. இரக்கத்தோடு இணைந்த சட்டமே உண்மையான நீதி. அதைத்தான் அவர் செஞ்சாரு. அதனாலதான் திருவிவிலியம் அவரை நேர்மையாளர் அப்படின்னு கொண்டாடுது. இது கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு காலத்துல நாம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, நாம ரொம்பவே மாறிட்டோம். இன்னைக்கு யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலோ இல்ல நமக்கு எதிராக நடந்துகிட்டாலோ நாம என்ன பண்றோம்? அவங்க உண்மையாவே தப்பு செஞ்சாங்களான்னு கூட யோசிக்கிறது கிடையாது. உடனே சோசியல் மீடியால போட்டுருவாங்க. ஆமா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு பொது வெறியில அவங்களை அவமானப்படுத்துறதையே நம்ம வழக்கமா வச்சிருக்கோம். அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறதுல நமக்கு ஒரு விசித்திரமான இன்பம். அது ரொம்ப வேதனையான உண்மை. பழி வாங்கிறது தான் நீதினு நம்ம நினைக்கிறோம். ஆனா தன் மீது எந்த தவறும் இல்லாத போதும் அடுத்தவரோட மானத்தை காக்க தன்மானத்தை விட்டு கொடுத்த புனித யோசேப்போட இந்த அமைதியான முடிவு நம்ம தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய சவால். உண்மைதான். நீங்க சொல்ற அந்த கேன்சல் கல்ச்சர் தான் இன்றைய சமூகத்தோட மிகப்பெரிய வியாதி. ஆனா புனித யோசேப் அந்த வியாதிக்கு பலியாகல. சரி, அவர் இப்படி அமைதியா விலகி கொள்ள முடிவெடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்கதான் வசனம் 20 ஒரு பிரம்மாண்டமான திருப்பம் வருது. ஆமா, அந்த வாசகம் சொல்லுது, புனித யோசேப்பு இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவர் கனவில் தோன்றி, தாவீதின் மகனான யோசேப்பே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான் அப்படின்னு உண்மையை வெளிப்படுத்துறாரு. இந்த இடத்துல ஆண்டவரோட செயல்பாடு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன், என்ன சந்தேகம் உங்களுக்கு?
ஆண்டவர் ஏன் இந்த செய்தியை யோசேப்புக்கு முன்பே சொல்லல? அன்னமரியாவிடம் தூதரை அனுப்பி மங்கள வார்த்தை சொன்ன போதே யோசேப்புக்கும் ஒரு தூதனை அனுப்பி இருக்கலாமே. இப்படிதான் நடக்க போகுது, கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமா, அப்படி செஞ்சிருந்தா யோசேப்புக்கு இவ்வளவு பெரிய மன உளைச்சலே வந்திருக்காதே. ஏன் அவரை இவ்வளவு தூரம் வேதனைப்பட விடணும்? இதுதான் திருவிலியத்தோட ஆழம். ஆண்டவர் மனிதர்களை வெறும் கருவிகளா பயன்படுத்துறது கிடையாது, அவங்களுக்கு சுதந்திரமான விருப்பத்தை கொடுத்திருக்காரு. சுதந்திரமான விருப்பம்னா ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதையா? ஆமாம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில மனிதன் தான் சுய புத்தியோட என்ன முடிவெடுக்கிறான் அப்படிங்கறத ஆண்டவர் பார்க்க விரும்புறாரு. ஓ, அவரை டெஸ்ட் பண்ணாரா? டெஸ்ட்னு சொல்றதை விட அவரோட உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பு. ஒருவேளை ஆண்டவர் முதலிலேயே உண்மையை சொல்லியிருந்தா யோசேப்பு ஒருவித பயத்திலேயோ இல்ல கட்டாயத்திலேயோ அதை ஏத்துக்கிட்டு இருக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் அமைதியா காத்திருந்தாரு. யோசேப்பு தான் சுய விருப்பத்தின் பேர்ல இரக்கத்தை தேர்ந்தெடுத்தாரு பாருங்க. அந்த நொடியில தான் தூதர் வராரு. அதாவது யோசேப்பு தன் நேர்மையை நிரூபித்த பிறகே ஆண்டவர் தன் திட்டத்தை அவரிடம் ஒப்படைக்கிறாரு. ஆமா, இருள்ல தள்ளப்படும் போதுதான் ஒரு மனுஷனோட உண்மையான குணம் வெளிச்சத்துக்கு வரும். அந்த இருண்ட சூழ்நிலையில யோசேப்பு இரக்கத்தை தேர்ந்தெடுத்ததாலதான் மீட்பரே வளர்க்கும் மாபெரும் தகுதி அவர் பெறாரு. வாவ், இது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். அடுத்த அந்த தூதர் பிறக்க போகும் குழந்தைக்கு இயேசு என பெயரிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, வசனம் 21 அதற்கான காரணத்தையும் சொல்றாரு. ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் அப்படின்னு. இதோட பின்னணி என்ன? இயேசு அப்படிங்கிற சொல்லின் மூலமொழி எபிரேயம். அங்க இது யெஷுவா அப்படின்னு அழைக்கப்படுது. யெஷுவா, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு யாவே இறைவன் மீட்கிறார் அல்லது ஆண்டவரே மீட்பர் அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, ஒரு மனிதனை அரசியல் அடிமைத்தனத்துல இருந்தோ இல்ல வறுமையிலிருந்தோ மீட்பதை விட மனித குலத்தை அதோட ஆணி வேறான பாவத்திலிருந்து மீட்பதே இறைவனோட மிகப்பெரிய திட்டம். அந்த மாபெரும் மீட்பின் திட்டத்தை ஒரு சாதாரண தச்சு தொழிலாளியோட கனவு வழியா ஒரு அமைதியான மனிதன் வழியா இறைவன் தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இதுல நீங்க முதல்ல படிச்ச அந்த சிந்தித்து கொண்டு இருக்கும் போது அப்படிங்கிற வார்த்தை என்ன ரொம்ப சிந்திக்க வைக்குது. ஏன், அதுல என்ன ஸ்பெஷல்? பொதுவா ஒரு பிரச்சனை வந்தா நாம உடனே என்ன பண்ணுவோம்? கோபத்துல கொத்துவோம், வார்த்தைகளை கொட்டிடுவோம். ஆமா, உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். ஆனா யோசேப்பு கோபத்துல எதையும் உடைக்கல, அவர் அமைதியா சிந்திச்சாரு. அந்த இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு பிரச்சனை நடப்பதற்கும் அதுக்கு நாம எதிர்வினையாற்றுவதற்கும் நடுவில் உள்ள அந்த சின்ன கேப், அது மிக முக்கியமானது. உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, தூண்டுதலுக்கும் நமது எதிர்வினைக்கும் இடையே ஒரு சிறு இடைவெளி இருக்கு, அங்கதான் நமது சுதந்திரமும் வளர்ச்சியும் இருக்குன்னு. அந்த இடைவெளிய யோசேப்பு கோபத்தால நிரப்பல, அமைதியால் நிரப்பினார். சரியா சொன்னீங்க. அந்த அமைதியான இடைவெளியில தான் ஆண்டவர் அவர் உள்ள அனுமதிச்சாரு. நேயர்களே, இன்னைக்கு நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும். ஆமா, உங்களை யாராவது காயப்படுத்தினா அவசரமா கோபமா ரியாக்ட் பண்றீங்களா, இல்ல இறைவனோட குரலை கேட்க அமைதியா சிந்திக்கிறீங்களா? யோசேப்பு அமைதியா சிந்திச்சு பார்த்ததாலதான் தூதர் பேசுற மெல்லிய குரலை அவரால் கேட்க முடிஞ்சது. நம்ம மனசு சந்தக்கடை மாதிரி சத்தமா இருந்தா ஆண்டவர் பேசுறது எப்படி கேட்கும்? ரொம்ப ஆழமான ஒரு அப்ளிகேஷன் இது. அமைதியில தான் ஆண்டவர் பேசுவாரு அப்படிங்கறத அழகா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ தூதர் பேசி முடிச்சிட்டாரு, கனவும் கலைஞ்சிடுச்சு. விடிஞ்ச உடனே என்ன நடக்குது? வசனம் 24 என்ன சொல்லுதுன்னு பாப்போம். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒற்றை வரி எனக்கு மிகப்பெரிய வியப்பை தருது. அவரு எழுந்த உடனே, ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னோ, ஊர் மக்கள் தப்பா பேசுவாங்களேனோ எந்த விவாதமும் செய்யல. ஆமா, உடனே செயல்பட்டாரு. அவருடைய இந்த அமைதியான கீழ்ப்படிதல் சாதாரண மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது போல தோணுதே. அதுதான் விசுவாசத்தோட உச்சம். எந்த கேள்வியும் கேட்காத அந்த அமைதியான கீழ்ப்படிதல் தான் இந்த மொத்த நற்செய்தி வாசகத்தோட ஆணிவேர். இத நாம எப்படி நம்ம வாழ்க்கையில பொருத்தி பார்க்கிறது? இதை நாம இன்றைய திருப்பாடல்கள் 84 வசனம் 4 இணைச்சு பார்த்தா இதோட ஆழம் இன்னும் நல்லா புரியும். அந்த திருப்பாடல் என்ன சொல்லுது? ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். இப்போ இதை புனித யோசேப்போட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. அவருக்குன்னு ஒரு சொந்த திட்டம் இருந்தது, சொந்தமா ஒரு இல்லத்தை கட்ட நினைச்சிருந்தாரு. ஆமா, கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல குடும்பம் நடத்தணும்னு. ஆனா அந்த திட்டங்கள் உடைந்த போது அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னை மரியாவையும் மீட்பரான இயேசுவையும் தன்னுடைய வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டாரு. ஓ, அவர் ஏத்துக்கிட்டதுனால என்னாச்சு? அப்படி ஏத்துக்கிட்டதன் வழியா
ஒரு சாதாரண தச்சனோட வீடு ஆண்டவர் தங்கும் புனிதமான இல்லமா மாறியது. அதனாலதான் அவர் பேரு பெற்றோரானாரு. அதாவது ஆண்டவர் அவர் தன் வீட்டுக்குள் கொண்டு வந்ததால உடைந்த கனவுகளோடு இருந்த அந்த வீடே ஒரு தேவாலயமாக மாறிடுச்சு. மிகச்சரியா சொன்னீங்க. நம்முடைய உடைந்த திட்டங்கள் மீதுதான் ஆண்டவர் தன்னுடைய மாபெரும் திட்டத்தை கட்டி எழுப்புவாரு. நேர்களே, இது உங்களுக்கு எப்படி பொருந்துன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது ஒண்ணு, நடப்பது ஒண்ணா இருக்கலாம். உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிருக்கலாம். அப்படி உங்க திட்டங்கள் உடையும் போது இறைவனோட திட்டத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு புனித யோசேப்பை போல அமைதியாகவும் இரக்கத்தோடும் உங்களால செயல்பட முடியுமா? அப்படி செயல்பட்டா உங்க உடைந்த இல்லமும் உடைந்த மனசும் ஆண்டவர் தங்கும் உறைவிடமா மாறும். அப்போ நீங்களும் உண்மையாவே பேறு பெற்றோர் ஆவீங்க. இன்னைக்கு நாம சந்திக்கிற பல சவால்களோட இதை பொருத்தி பார்க்கலாம். உதாரணமா, நம்ம ஆரம்பத்துல ஜெபம் பண்ணணுமே, அன்பரசு கோகிலா தம்பதியினர் 13 வருஷங்களா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப நீண்ட காத்திருப்பு. இவங்கள போல பல பேர் வேலைக்காகவோ, குடும்பத்துல ஒரு தீர்வுக்காகவோ, இல்ல ஒரு நோயிலிருந்து விடுதலைக்காகவோ பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த காத்திருப்பு காலத்துல கடவுள் நம்மள மறந்துட்டாரோ, அவரோட வாக்குறுதி பொய்த்து போச்சோ அப்படின்னு தோணலாம். கண்டிப்பா அந்த சந்தேகம் வரும். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற பல தலைமுறைகள், பல 100 வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனா என்ன நடந்தாலும், அது எவ்வளோ கசப்பா இருந்தாலும் அதனுள் ஆண்டவருடைய திட்டம் ஒண்ணு ஒளிந்திருக்கும் அப்படிங்கறத நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். கண்டிப்பா அந்த விசுவாசம் புனித யோசேப்பிடம் முழுமையா இருந்தது. ஆமா, இப்ப எனக்கு ஆபிரகாமோட வாழ்க்கைக்கும் யோசேப்போட வாழ்க்கைக்கும் உள்ள அந்த மெல்லிய இழ புரியுது. எப்படி நினைக்கிறீங்க? ஆபிரகாம எப்படி எதிர்நோக்க இடம் இல்லாத போது எதிர்நோக்கினாரோ, தன்னுடைய செத்துப்போன உடம்ப பார்த்து சோர்ந்து போகாம இல்லாததை இருக்க செய்யும் கடவுளை நம்பினாரோ, அதே மாதிரிதான் யோசேப்பும் செயல்பட்டிருக்கார். மிகச் சரியான ஒப்பீடு. மனித பார்வையில எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாத அந்த சூழ்நிலையில, சமூகமே தூற்றக்கூடிய அந்த நிலையில இறைவனின் வார்த்தையை மட்டும் முழுமையா நம்பி அடி எடுத்து வச்சாரு. இது ஒரு அற்புதமான வரலாற்று தொடர்பு. தாவீதின் குலத்தில் பிறந்த யோசேப்பு ஆபிரகாமின் விசுவாசத்தை அப்படியே தன்னுடைய செயலில் காட்டுகிறார். ஆமா, யோசேப்பு அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டதால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தாவீதின் மகன் அப்படிங்கிற சட்டபூர்வமான உரிமை கிடைச்சது. யோசேப்பின் அந்த ஒரு அமைதியான கீழ்ப்படிதல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் ரட்சிப்பிற்கும் ஒரு கருவியாக மாறியது. ஆழமான அர்த்தங்களை பத்தியும் பேசணும். இப்போ இதை நேரடியாக கேட்டுட்டு இருக்கிற உங்களிடம் கொண்டு வர விரும்புறேன். கண்டிப்பா இது நேயர்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான எந்த நியாயமும் புரியாத சூழ்நிலைகளை சந்திக்கலாம். நீங்க எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா ஒரு பெரும் பழிய சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு பல பேருக்கு தெரியாது. அதான், அப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? மனித கணக்குகளை வைத்து அவங்களுக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்கலாம், என் நியாயத்தை எப்படி ஊருக்கு நிரூபிக்கலாம் என்று யோசிக்க போறீங்களா? அல்லது புனித யோசேப்பை போல அந்த சூழ்நிலையை இறைவனிடம் ஒப்படைக்க போகிறீர்களா? இந்த கேள்வியை எதிர்கொள்வதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தரும் செயல்முறை பாடம். இந்த வாசகங்கள் வழியா நாம 3 முக்கியமான படிகளை நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு நேரடியாக பயன்படுத்தலாம். சொல்லுங்க, அந்த 3 படிகள் என்ன? 1, எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரமாக முடிவெடுக்காதீர்கள். புனித யோசேப்புக்கு கோபம் வரவில்லை என்றோ அவருக்கு வழி இல்லை என்றோ அர்த்தம் அல்ல. ஆனால் அந்த உணர்ச்சிகளின் பிடியில் அவர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அமைதியாக சிந்தித்தார். ரொம்ப முக்கியமான குறிப்பு. 2வது படி. 2, மற்றவர்களின் கண்ணியத்தை எப்போதும் பாதுகாத்திடுங்கள். உங்களுக்கு தீங்கு செய்தவர்களோ அல்லது உங்களை ஏமாற்றியவர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை மக்கள் முன்னிலையில் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க நினைக்காதீர்கள். நியாயத்தை விட இரக்கத்திற்கு அங்கே முன்னுரிமை கொடுங்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா செய்ய வேண்டிய ஒண்ணு. 3வது. 3 இல்லாததை இருக்கச் செய்யும் ஆண்டவர் உங்களின் குழப்பமான சூழ்நிலையிலும் ஒரு இரட்சகரை உருவாக்குவார் என்று உறுதியாக நம்புங்கள். மனித லாஜிக் படி அது அவமானமாகவோ தோல்வியாகவோ தெரியலாம். ஆனால் இறைவன் அந்த இருண்ட சூழ்நிலைக்குள் புகுந்து உங்கள் பெயரையும் உங்கள் குலத்தையும் உயர்த்தும் ஒரு மாபெரும் திட்டத்தை உருவாக்குவார். ரொம்ப தெளிவா இன்றைய மாடர்ன் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி இந்த 3 விஷயங்களையும் சொல்லிட்டீங்க. இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நாம் ஆரம்பத்துல பார்த்த அந்த ஸ்டோரியில வர்ற இளைஞனும் இததான் செஞ்சான். உணர்ச்சி வசப்படல, தன்னை தவறாக பேசியவர்களை அவமானப்படுத்தல, தன்னுடைய நியாயத்தை இறைவனிடம் அமைதியா விட்டுட்டான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். புனித யோசேப்பும் இதைத்தான் செஞ்சாரு.
மனித லாஜிக்கை தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனின் லாஜிக்கை கையில் எடுத்தார். இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சபையின் பாதுகாவலராக அவர் உயர்ந்து நிற்கிறார். உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான விஷயம்தான். இதையெல்லாம் தாண்டி இன்றைய ஆழமான பார்வையின் முடிவாக நான் உங்கள் சிந்தனைக்கு ஒரு புதிய சவாலான கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, என்ன அது? சற்று யோசித்து பாருங்கள். முழு திருவிவிலியத்தையும் எடுத்து புரட்டி பார்த்தால் புனித யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசியதாக பதிவே இல்லை. அவருடைய எந்த ஒரு வசனமும் விவிலியத்தில் இல்லை. ஆனால் அவருடைய அமைதியான செயல்கள் பல ஆயிரம் வார்த்தைகளை விட சத்தமாக பல நூற்றாண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றன. நிஜமாவே ஆச்சரியமான விஷயம்தான். இன்றைய காலகட்டத்தில் நமது ஒவ்வொரு சிறு செயலுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும். சமூக வலைத்தளங்களில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிராண்டை காப்பாற்றிக் கொள்ள சத்தமாக பேச வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எந்த விளக்கமும் கொடுக்காமல், சத்தம் போட்டு நியாயம் கேட்காமல், நம்மை புரிந்து கொள்ளாத சமூகத்தின் முன் அமைதியாக இருப்பதே ஒரு மாபெரும் சக்தியாகவும் உன்னதமான சாட்சியாகவும் இருக்க முடியும் என்பதை புனித யோசேப்பின் மௌனம் நமக்கு உணர்த்துகிறதல்லவா? நிச்சயமாக. பல நேரங்களில் வார்த்தைகளால் நியாயம் கேட்பதை விட அமைதியாக இறைவனுக்கு கீழ்ப்படிந்து மௌனமாக நகர்வதுதான் உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கப் போகிறது. இதை பற்றி இன்று சற்று சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே இது ரொம்ப ஆழமான, நம்மை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சிந்தனை. தற்காப்புக்காக பேசும் 1000 வார்த்தைகளை விட இறைவனுக்காக காக்கும் ஒரு நிமிடம் மௌனம் பலமானது. கண்டிப்பா. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீருரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீது ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும்.
தந்தை என் இறைவன் என்னே பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான், அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு